Hustle Up Tiruchi, the perfect turf. புக்கிங்க்கு ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க. விடியல் இந்தியா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி உங்க ஷாப்ஸ் பிசினஸ் டெவலப் பண்ண டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுவும் குறைஞ்ச விலையில பண்ண விடியல் இந்தியாவை காண்டாக்ட் பண்ணுங்க. மனித விடியல் மாத இதழுக்கு திறமையான ரிப்போர்ட்டர்ஸ் தேவை. ஆர்வம் உள்ளவங்க ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க. ஓடி அரசே வேடி அரசே ஓடி அரசே வேடி அரசே ஓடி அரசே வேடி அரசே ஓடி அரசே வேடி அரசே பதவி விலகு பதவி விலகு பதவி விலகு பதவி விலகு ராமேந்திர பிரதான பதவி விலகு பதவி விலகு பதவி விலகு ராமேந்திர பிரதான பதவி விலகு வஞ்சிக்காதே 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 தமிழக மக்களை வஞ்சிக்காதே 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 காங்கிரஸ் தலைமையை வஞ்சிக்காதே இந்தியாவின் வளர்ச்சிக்கு முக்கிய காரணமே இந்திய திருநாட்டில் உள்ள மாணவ செல்வங்கள் தான். அந்த மாணவ செல்வங்களை அளிக்கக்கூடிய வகையில் கடந்த 12 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பாசிச பாஜக அரசு கல்விக் கொள்கையை முற்றிலும் சீரழித்துவிட்டது. குறிப்பாக கடந்த சில ஆண்டுகளாக எக்ஸாம் பேப்பர் கொஸ்டின்ஸ்லாம் லீக் அவுட் ஆகுது. அதை திருப்பி டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு திருப்பி அதையும் லீக் அவுட் பண்ணுறாங்க. இதில் என்ன உள்நோக்கம்னா பணக்கார மாணவர்களுக்காக அது உதவி செய்யக்கூடிய ஒரு நோக்கமாக இருக்குது. ஏழை எளிய மாணவர்கள்லாம் மிகவும் கஷ்டப்படுறாங்க, வருத்தப்படுறாங்க. பல பேர் தற்கொலை முயற்சி செய்து தற்கொலைக்கு உண்டாகி இறந்தும் போயிருக்காங்க. நாட்டில் உள்ள மாணவர்கள்லாம் இப்படி இறந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வருமாயின் எதிர்வரும் காலத்தில் இந்திய நாடு வளர்ச்சியாளாகுது. இந்த 12 வருஷத்தில் எந்த ஒரு நல்ல திட்டங்களும் இந்த பிஜேபி அரசு தீட்டவில்லை. மாறாக இந்த நாட்டை கொள்ளையடிக்கும் விதமாக என்னென்ன இடத்துல வருமானம் வருமோ அந்த வருமானத்துக்குரிய வகையில் பார்க்குறாங்களே, நாட்டின் வளர்ச்சிக்கு எந்த திட்டங்களும் செய்யவில்லை. குறிப்பாக இந்த மாணவ செல்வங்களை அளிக்கக்கூடிய வகையில் பல்வேறு முறையற்ற கல்விக் கொள்கைகளை உள்ளே கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய போராட்டத்திற்கு கூட இந்த அரசாங்கம் அவங்களுக்கு உதவி செய்யவில்லை. அந்த போராட்டத்திற்கு என்ன தேவைகள் என்பதை குரல் கொடுத்து கேட்கவும் இல்லை. மாறாக அவங்கள கடுமையாக தாக்கி இருக்கின்றார்கள். கடந்த 2 நாட்களாக நீங்கள் தான் உங்கள் டிவிலலாம் நீங்கள் போட்டுட்ருக்கீங்க. எவ்வளோ மோசமாக கொடூரமாக கொலவெறி தாக்குதல் மாதிரி போலீஸையும் இராணுவத்தையும் வச்சு கடுமையான முறையில் தாக்கியிருக்காங்க. இதை பார்த்த இந்த நாட்டோட எதிர்க்கட்சி தலைவர், தன்னலமற்ற தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வெகுண்ட பார்லிமெண்ட்லேருந்து இந்த தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேணும் என்று கேட்டு அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ண இடத்துல அவரை எவ்வளோ மோசமாக அந்த மாணவர்களை எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணாங்களோ அதே மாதிரி ராகுல் காந்தியும் அவ்வளோ அதிகம் விட மோசமாக அவர் முகத்துலலாம் காயம் வர மாதிரி உள்காயங்கள் என்ன இதுன்றது இது வரைக்கும் எங்களுக்கு தெரியல. நாங்கள் பார்த்து நீங்கள் அனுப்பின ஃபோட்டோ வீடியோவை பார்த்து சொல்கிறோம். முகத்தில் கீறல் இருக்குது, முதுகுலலாம் கொஞ்சம் அடி இருக்குது. உள்காயங்கள் என்னன்றது இது வரைக்கும் எங்களுக்கு தெரியல. இது மாதிரி எங்கள் தலைவருக்கே இந்த நிலைமைனா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சாமானிய மக்களோட நிலைமை என்ன ஆகும்? நீங்கள் கடந்த காலங்களில் பல்வேறு புரட்சிகள் நடந்திருக்கு நம்ம இந்திய திருநாட்டில். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மாணவர்கள் இருக்கக்கூடிய புரட்சின்றது ரொம்ப முக்கியமானது. மாணவர்கள் மேலே கை வச்ச எந்த அரசாங்கமும் எந்த மாநிலத்திலும் இல்லை, எந்த தேசத்துலையுமே கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த அரசை தூக்கி எறியக்கூடிய ஒரு தைரியமான மாணவர்கள் இங்கே இந்திய நாட்டில் வந்திருக்காங்க. அவங்களால இந்த அரசு விரைவில் தூக்கி எறியப்படும். இந்த நாட்டு மக்களின் நலனுக்காகவும் நாட்டின் நலன எதிர்காலத்தின் மாணவர்களுக்கு உரிய நல்ல அரசாங்கத்தை கொடுப்பதற்காக எங்கள் தன்னலமற்ற தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் விரைவில் தலைமை ஏற்பார். நன்றி. இந்திய திருநாட்டின் எதிர்க்கட்சி தலைவர், தன்னலமற்ற தலைவர் ராகுல் காந்தி அவர்களை அவருடைய உயரிய பதவியை மீறி குண்டுக்கட்டாக தூக்கியது மட்டுமல்லாமல் அவருடைய முகத்திலே காயம் ஏற்படும் வகையில் மிகவும் ஆக்ரோஷமாக செயல்பட்ட மத்திய பாசிச பாஜக அரசை கண்டித்து மீண்டும் மீண்டும் நம்முடைய இந்திய பாசிச அரசா இருக்கிற ஒன்றிய அரசு செய்து வருகிற ஒரு ஜனநாயக படுகொலையினுடைய செயலாகவே வெளிப்படுகிறது. மாணவர்கள் இந்த நீட் தேர்வுக்கு எதிராக
போராடி வருகிற இந்த போராட்டத்திற்கு உறுதுணையாக குரல் கொடுத்த 20 நாட்கள் அகிம்சை வழியிலே உண்ணாவிரதம் இருந்தவரையும் மிக வலுக்கட்டாயமாக தூக்கிச் சென்று மருத்துவமனையிலே அவர்கள் அனுமதித்தார்கள். அதன் பிறகு பாராளுமன்றத்தை நோக்கி என்று கோஷமிட்டு நடந்து சென்ற மாணவர்களை மிக மூர்க்கமான முறையிலே தடியடி நடத்தி அவர்களுக்கு பாதகமான விளைவை உண்டாக்கி இருக்கிறார்கள். 4 விதமான கோரிக்கைகளை இந்த சிஜேபி என்று சொல்லப்படுகிற மாணவர் அமைப்பு வைத்து வருகிறது. 25,000 பேருக்கும் மேற்பட்டவர்கள் இந்த நீட் தேர்வால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு தார்மீக பொறுப்பேற்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்று சொல்லி பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவர்கள் நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் மத்திய அரசு நடத்தி கொண்டிருக்கிற எல்லா விதமான எக்ஸாம்ஸ் மறுபடியும் அவர்கள் பரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் போராடுகிற தலைவர்களை இப்படி தாக்கக்கூடாது என்றும் மிக சீரிய முறையிலே அகிம்சை வழியில் மாணவர்கள் போராட்டம் செய்து கொண்டிருந்த பொழுது கண்ணீர் புகை குண்டுகளையும் மற்றவைகளையும் வீசி அவர்களையும் காயப்படுத்தி எதிர்கட்சி தலைவர் எங்கள் தலைவராயிருக்கிற ராகுல் காந்தி அவர்களையும் போராட்டத்தில் பங்கெடுத்த பிரியங்கா காந்தி அம்மையார் அவர்களையும் இவர்கள் கைது செய்த அந்த காரியம் மிகவும் கண்டனத்திற்குரியது. அதை கண்டிக்கும் வகையில் எதிர்ப்பை தெரிவிக்கும் வகையில் இந்த காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய பொறுப்புகளாய் பகுதிகளாய் பங்குகளாய் இருக்கிற நாங்கள் இன்றைக்கு கூடி அருமையான எங்களுடைய திருச்சி மாநகர் மாவட்ட தலைவர் திரு எல் ரெக்ஸ் தலைமையில் எங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த எதிர்ப்பு தொடரும். மீண்டுமாக இதை திரும்ப பெறும் வகை வரையில் எங்கள் போராட்டங்களும் எங்கள் எதிர்ப்புகளும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்பதை நாங்கள் தெரிவிக்கிறோம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், காங்கிரசாரின் ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ராகுல் காந்தி கைதை தடுத்து கோரி ஆர்ப்பாட்டம். கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். ராகுல் காந்தி கைது செய்த பிஜேபி அரசை கண்டிக்கின்றோம். மோடி அரசே மோசடி அரசே, ஏமாதே ஏமாதே எல்லாம் பின்னாடி ராகுல் காந்தி கைது செய்த பிஜேபி அரசே மோடி அரசே, சர்வாதிகார அரசே மோசடி அரசே, கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். காங்கிரஸ் காரர்கள் கண்டிக்கின்றோம். விடமாட்டோம் விடமாட்டோம், அடக்குமுறையை விடமாட்டோம். மாணவர்கள் விரும்பி அடக்குமுறையை விடமாட்டோம் விடமாட்டோம், அனுமதிக்க மாட்டோம் அனுமதிக்க மாட்டோம். மாணவர்கள் விரும்பி அடக்குமுறையை அனுமதிக்க மாட்டோம் அனுமதிக்க மாட்டோம். பிஜேபி அரசு மோடி அரசு, மோடி அரசு மோசடி அரசு, மோடி அரசு சர்வாதிகார அரசு, கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். ராகுல் கைதை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். ராகுல் காந்தி கைதை கண்டிக்கின்றோம். விடமாட்டோம் விடமாட்டோம். எதாச்சி காலத்தை ஏவல் செய்ய, எதாச்சி அதிகாரத்தை ஏவல் செய்ய காங்கிரஸ் நாங்கள் விடமாட்டோம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், காங்கிரஸ் ஆர்ப்பாட்டம்.